குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரஞ்செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினுமாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. நேற்றைய வாய்ச்சாட் நிகழ்ச்சி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடைபெறவில்லை. இன்றைய வாய்ச்சாட் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நிறுவனர் ஐயா அவர்களும் எனது இனிய நண்பர்களான வித்யாபதி பெருமக்களும் தேனி போல் சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் அலுவலக ஊழியர்களும் ஜோதிட ஆர்வம் மிகுந்த பேரவை உறுப்பினர்களும் அனைவரது குடும்பத்தினரும் இப்பூமியில் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெற்று அதை பூரணமாக அனுபவிக்க நல்ல உடல் நலத்தையும் பெற்று அந்த நல்ல உள்ளங்கள் தேன் தமிழ் போலும் வான்மழை போலும் என்றென்றும் மகிழ்வுடன் வாழ நமது நிறுவனத்தின் ஆராதனை மூர்த்தியான எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஹரி நாராயண பெருமாளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நம் நிறுவனம் மேலும் மேலும் வளர்ச்சியடைய வேண்டும், சாஸ்திர கல்வி மேம்பட வேண்டும், வீதி எங்கும் வேத முழக்கம் கேட்க வேண்டும், நாட்டு மக்கள் அனைவரும் பாரம்பரிய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஒழுக்கத்தையும் பின்பற்றி சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்ற நமது நிறுவனர் ஐயா அவர்களின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்க தோளோடு தோள் நின்று ஒத்துழைப்போம். அத்துடன் நமது நிறுவனர் ஐயா அவர்கள் இந்து மதத்தின் சடங்கு முறைகளும் சம்பிரதாய விஷயங்களும் என்பது பற்றி சம்ஸ்காரங்கள் என்ற தலைப்பில் தொடர் வகுப்பு நிகழ்த்த உள்ளார். கேட்டு நாமும் பயன்பெறுவதோடு மற்றவர்களையும் பயன்பெறச் செய்ய வேண்டும். இன்றைய தலைப்பு வாழ்க்கை துணை நலம். வாழ்க்கை துணை நலம் என்றால் ஒருவரது வாழ்க்கை துணை நோய் நொடி இல்லாமல் நலமுடன் இருக்க வேண்டும் என்று மாத்திரம் அர்த்தமல்ல. உடல் நலம், மனநலம், தொழில் நலம், பொருள் நலம், கல்வி நலம், அருள் நலம் போன்ற எல்லா விதமான நலங்களும் உடையவராக இருந்தால் வாழ்க்கை சொர்க்கம்தான். இல்லது என் இல்லாள் மாண்பு, ஆனால் உள்ளது என் இல்லவள் மானா கடை என்றார் வள்ளுவர். குடும்பத்திற்கு பெருமை தரும் குணங்கள் மட்டும் மனைவிடத்தில் இருந்துவிட்டால் அந்த வீட்டில் இல்லாதது ஒன்றும் இல்லை. அந்த நற்குணங்கள் மனைவியிடத்தில் இல்லாது போனால் அங்கே என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லாதது போல்தான். குடும்பத்தை சீராகவும் சிறப்பாகவும் நடத்தி செல்லும் அருங்குணங்களே வாழ்க்கை துணை நலம் எனப்படும். அடங்கா மனைவி அடிமை கணவன் குடும்பத்திற்கு ஆகாது என்பது ஒரு பழைய பாடல். அதுபோல் அடங்கா கணவனும் அடிமை மனைவியும் கூட குடும்பத்திற்கு ஆகாது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தன் மனையாளோடு உலகத்தில் வாழ வேண்டிய முறைப்படி வாழும் தம்பதிகள் வேறு எந்த முயற்சியும் செய்யாமல் வானத்தில் இருக்கிற தெய்வத்தோடு சேர்க்கப்படுவார்கள் எனின் இல்லறமாகிய நல்லறம் எவ்வளவு சிறந்தது என்பது விளங்கும். அன்பால் கட்டுண்டு இணைபிரியா தம்பதிகளின் உரையாடலை வள்ளுவர் ஈரடியால் அற்புதமாக விளக்குகிறார். செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றும் நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை என்பது வள்ளுவர் வாக்கு.
கணவனிடம் ஒரு மனைவியின் வேண்டுகோள். கணவன் தொழில் காரணமாக மனைவியை பிரிந்து வேற்றூருக்கு போவதற்கு விடை கேட்கிறான். மனைவி கணவனை பிரிந்திருக்க முடியாமை குறித்து சொல்கிறாள். என்னை பிரிந்து போகாமல் இருப்பதென்றால் என்னிடம் சொல்லுங்கள். விரைவில் திரும்பி வருவேன் என்ற பேச்சை நீங்கள் திரும்பி வரும்போது உயிரோடு இருப்பவர்களிடத்தில் வந்து சொல்லிக் கொள்ளுங்கள். என்னை பிரிந்து போகாமல் இருப்பதென்றால் என்னிடம் சொல்லுங்கள். விரைவில் திரும்பி வருவேன் என்ற பேச்சை நீங்கள் திரும்பி வரும் வரை உயிரோடு இருக்கிறவர்களிடத்தில் வந்து சொல்லிக் கொள்ளுங்கள். நான் உங்களை பிரிந்து உயிர் வாழ மாட்டேன் என்கிறார். அன்றுபோல் இல்லாமல் இன்றைய சமூக வாழ்வில் கணவன் மனைவி தொழில் நிமித்தம் பிரிந்து இருக்க வேண்டிய சூழல்தான் அதிகம். வள்ளுவர் அன்பின் மேன்மையை, பிரியாமல் இல்லறம் நடத்த வேண்டிய முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துவதற்காக அப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. கர்மா, கர்மவினை, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, மோட்சம் அல்லது மறுபிறவி போன்ற வார்த்தைகள் யாவும் ஜோதிடர்களாகிய நம்முடைய இரத்தத்தோடு கலந்து விட்டது. அந்த பெருமை நம் நிறுவனர் ஐயா அவர்களையே சாரும். கர்ம வினைகளின் முக்கியத்துவத்தையும் அதை கரைக்கும் நல்ல யுக்திகளையும் பல சந்தர்ப்பங்களில் மிகுந்த சிரத்தை எடுத்து நிறுவனர் ஐயா அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார். எல்லாம் நாம் உய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கோடுதான். இறைவன் கருணையே நிரம்பியவன், வேறுபாடு அறியாதவன். ஆகவேதான் நாம் இந்த பூமியில் அவதரிக்கும் பொழுது நம்மை வெறுங்கையோடு அனுப்பாமல் கை நிறைய கர்மவினைகளை கொடுத்து அனுப்பிவிட்டு நாம் தனியாக அந்த கர்மவினையோடு போராடி திண்டாடக்கூடாது என்பதற்காக நல்ல உறவுகளை உண்டாக்கி கொடுத்தான். நம் கர்ம வினைகளை கரைப்பதற்கு மிக நீண்ட காலம் நம்மோடு சேர்ந்திருக்கும் உறவு வாழ்க்கை துணைதான். பெற்றோர், உடன்பிறப்பு, உறவுகள், நண்பர்கள், குழந்தைகள் ஆகியோர் இதற்கு ஓரளவு பொழுது வாழ்க்கையை வாழத் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு அப்புறம் வாழ்க்கையே நரகமாக உள்ளது என்று அந்த சலிப்பு வேறு. ஏதோ வேதாந்தம் பேசுவது போல் இருக்கிறது என்ற முன்முணுப்பு எழலாம். ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை துணை அமைய அல்லது அமைத்து கொடுக்க நமது நிறுவனர் ஐயா அவர்கள் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் என்றால் அவருடைய சமூக சிந்தனையை பாராட்டாமல் இருக்க முடியாது. இன்றைய வாய்ச்சாட் நிகழ்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் ஆகி இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணை பற்றி ஒரு சிறப்பான எண்ணம் உண்டாகும் என்பது திண்ணம். ஏனென்றால் வாழ்க்கை துணை என்பது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை துணை என்றால் அது பெண்களை சுற்றியே ஆதிகாலம் தொட்டு பேசப்பட்டு வருகிறது. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்பது ஒரு திருக்குறள். இந்த குறளில் வள்ளுவர் இல்லறம் புகும் பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று வரையறுக்கிறார். தற்காத்து, அதாவது கற்பு நெறி தவறாமல் தன்னை காத்து கொண்டு, தற்கொண்டான் பேணி, தன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்ட கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்து, தகை சான்ற சொற்காத்து, ஊரில் எந்த பழிச்சொல்லுக்கும் ஆளாகாமல் தானும் இனிய வார்த்தைகளை பேசிக்கொண்டு, சோர்விலாள் பெண், சோம்பல் இல்லாமல் இல்லற கடமைகளை செய்து வருபவளே குடும்பம் தழைக்க வந்த குலவிளக்கு என்கிறார் வள்ளுவர் என்று வாழ்க்கை துணை நலத்திற்கு விளக்கம் கூறுகிறார். வள்ளுவர் கூறியது என்னவோ பெண்ணுக்கான விளக்கம் மட்டுமே. ஏன் வாழ்க்கை துணையான ஆணுக்கும் இதையே விளக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது? தற்காத்து, ஆணுக்கும் கற்பு நெறி என்ற ஒன்று உண்டு. அதை பற்றி இப்பொழுது யாரும் சிந்திப்பதில்லை என்பது வேற விஷயம். அவனும் தன்னை தூயவனாக வைத்துக் கொண்டு எந்த தீய பழக்கமும் இல்லாமல் தன்னை தானே காத்து கொண்டு, தற்கொண்டான் பேணி, தன்னையே முழு ஆதரவு என்று நம்பி தன் பெற்றோரை பிரிந்து மனைவியாக வாழ வரும் பெண்ணின் நலத்தை பாதுகாத்து, தகை சார்ந்த சொற்காத்து, கணவனானவனும் தன் குலத்திற்கு அவச்சொல் வராமல் காத்து, சோர்விலான் ஆண்,
தன் கடமைகளை ஆற்றுவதில் சோர்வில்லாமல் சுறுசுறுப்பாக செயலாற்றும் ஆண்மகனே தான் பிறந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கும் உன்னதமான ஆண்மகன் என்று ஏன் கூறக்கூடாது? ஆக வாழ்க்கை துணை நலம் என்பது ஆண் பெண் இருவரையும் சார்ந்தது. வாழ்க்கை துணையாக வாழ வரும் பெண் குடும்பத்திற்கு தன்னை ஏற்புடையவள் ஆக்கி கொண்டு கணவனின் வருமானத்திற்குள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் குணமுடைய மனைவி மாத்திரம் இருந்தால் அந்த வீட்டில் இல்லாதது ஒன்றுமில்லை. அத்தகைய நற்குணங்கள் இல்லாமல் போனால் வீட்டில் என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லாதது போல்தான் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறேன். இத்தகைய மிகச்சிறந்த தம்பதிகளை சேர்த்து வைக்கும் மிகப்பெரிய கடமை ஜோதிடர்களாகிய நமக்கு இருக்கிறது. நம் நிறுவனர் ஐயா அவர்கள் இதற்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார். ஜாதக பொருத்தத்தின் போது அவற்றை கவனித்தால் போதும், உங்கள் கடமை மிக மிக எளிதாகிவிடும். வாழ்க்கை துணை நலத்தில் முதல் நலம் குணநலம். இன்றைய காலகட்டத்தில் இல்வாழ்க்கைக்கு தேவை ஆண் பெண் இருவருக்கும் மிகச்சிறந்த நற்குணங்கள். அக வாழ்க்கையை தூய்மையாக அமைத்து கொண்டால் புற வாழ்க்கையின் தேவைகள் ஏற்றத்தாழ்வு அதிகம் பாதிக்காது. ஜாதகரின் குண விசேஷங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி லக்ன பாவகமே. லக்னம் சரியாக அமைந்த ஜாதகர் வாழ்க்கையில் சோதனைகளை எளிதில் வென்று விடுவார். ஜாதகரின் குணநல விசேஷத்திற்காக லக்னம் பலம் பெறும் அமைப்புகள் நீங்கள் ஏற்கனவே அறிந்த விஷயம்தான். அறிந்தவர்கள் மறுபடியும் அதை நினைவு கூறுதல் தவறில்லை. அந்த லக்னம் என்ற ஒன்றுதான் ஒரு ஜாதகருடைய பயோடாட்டா. அந்த லக்னத்திற்கு திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பு எந்த முறையிலாவது இருக்க வேண்டும். முக்கியமான அமைப்பு. அப்புறம் குரு, வளர்பிறை சந்திரன், புதன், சுக்கிரன் ஆகிய சுபகோள்கள் லக்னத்திற்கு எந்த விதத்திலாவது தொடர்பு பெற வேண்டும். லக்னாதிபதியே தனியாக பலம் பெற்று நிற்பது, லக்னத்திற்கு முன்னும் பின்னும் பாவக்கோள்கள் இல்லாமல் இருப்பது, லக்னத்திற்கு பாவக்கோள்கள் தொடர்பு இல்லாமல் இருப்பது, இவ்வளவும் ஒரு ஜாதகத்தில் இருக்கும் என்று எதிர்பார்ப்பது பேராசைதான். இருந்தாலும் ஓரளவாவது இந்த விஷயங்களுக்கு ஜாதகம் ஒத்துப்போகும் பட்சத்தில் ஜாதகர் சிறந்த குண விசேஷத்தோடு இருப்பார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. குணநலம் நிறைந்த களத்திரமா என்று அறிவதற்கு அந்த ஜாதகருடைய ஜாதகத்திலேயே ஏழின் பதி சுப கிரக தொடர்பு மற்றும் சுப கிரகங்களுக்கு மத்தியில் அமைதல். ஏழின் பதியும் சுக்கிரனும் நவாம்சத்தில் சுபத்தன்மை பெறுவது, ஏழின் பதி நவாம்சத்தில் சுபத்தன்மை பெற்று ராசி சக்கரத்தின் 9ஆம் பதியால் பார்க்கப்படுதல், 7ஆம் வீட்டுக்கு குருவின் தொடர்பு. ஆக அந்த 7ஆம் வீடு என்பது எந்த விதமான பாவ கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் இருந்தால் ஜாதகரை போலவே அவருக்கு வாய்க்கும் களத்திரமும் சிறந்த குணநலமுடைய களத்திரமாக அமையும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அடுத்ததாக சொல்லப்படும் நலம் அழகு நலம். அழகு என்பதற்கு எந்த விதமான வரையறையும் இல்லை. பழங்காலத்தில் சாமுத்திரிகா லட்சணம் என்றெல்லாம் ஆண் பெண் அழகிற்கு இலக்கணம் கூறுவார்கள். தற்போது இவற்றையெல்லாம் பார்த்தால் ஒருவருக்கு அவர் ஆயுளில் திருமணம் நடப்பது சந்தேகமே. இதில் சிவப்பான களத்திரம், கருப்பான களத்திரம் என்ற பாகுபாடு கூறி ஒதுக்கி விடுவதும் உண்டு. ஆயினும் அகம் சார்ந்த விஷயமான குணம் தம்பதிகள் இருவருக்கும் சிறப்பாக அமைந்திருப்பது நல்லது என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவு புறத்தோற்றமான அழகும் அமைய வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம் என்பது மறுக்க முடியாத உண்மை. இல்வாழ்வின் முழு திருப்திக்கு அழகு தோற்றமும் இன்றியமையாதது.
கல்யாண சந்தையில் புற அழகிற்கு 60 விழுக்காடுகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. எனக்குத்தான் அழகான மனைவி அமையவில்லை, என் மகனுக்காவது அழகான மனைவி அமைய வேண்டும் என விரும்புவதும், அதேபோல் எனக்குத்தான் அழகான கணவர் அமையவில்லை, எனது மகளுக்காவது அழகான கணவர் அமைய வேண்டும் என நினைப்பதும் சில இடங்களில் வெளிப்படையாக சொல்லி காட்டுவதையும் மறுக்க முடியாது. இறுதியாக உடலிலும் மனதிலும் எந்த ஊனமும் இல்லாமல் இருப்பவரே பேரழகன் அல்லது பேரழகி என்ற தெளிவு வேண்டும். மீண்டும் கூறிக்கொள்கிறேன், உடலிலும் மனதிலும் எந்த ஊனமும் இல்லாமல் இருப்பவரே பேரழகன் அல்லது பேரழகி என்ற தெளிவு வேண்டும். அழகுள்ள ஜாதகருக்கு அப்படி என்னதான் அமைப்பு? வழக்கம்போல் இதற்கும் லக்னம் பலம் பெற்று திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பு வேண்டும். சந்திரன், சுக்கிரன் போன்ற அழகு கிரகங்கள் இவர்கள் லக்னத்தில் இருப்பது. லக்னம் இரட்டைப்படை ராசிகளில் அமைந்து சந்திரன் சுக்கிரன் தொடர்பு பெறுவது. ஆண் ஜாதகத்தில் லக்னம் இரட்டைப்படை ராசிகளில் அமைந்து சந்திரன் சுக்கிரன் தொடர்பு பெறுவது. லக்னத்திற்கு சுபகோள்கள் தொடர்பு, லக்னத்திற்கு பாவக்கோள்கள் தொடர்பின்மை. இதுவும் முன்பு கூறியது போல்தான், எந்த லக்னத்திற்கும் வெறும் சுபகோள் மாத்திரம் தொடர்பு இருப்பது மிக மிக அதிசயம்தான். ஓரளவு பாவக்கோள்கள் தொடர்பும் இருக்கும். இருந்தாலும் வினைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் அந்த ஜாதகத்திற்கு எவ்வளவு விசேஷமான அமைப்பு இருக்கிறதோ அவ்வளவு விசேஷமான அழகுள்ள ஜாதகராக இருப்பார். ஜாதகரின் களத்திரத்தின் அழகு பற்றி அறிய 7 பதி மற்றும் 10 பதி இவர்கள் கூடி சுபஸ்தானத்தில் பலம் பெற்றிருப்பது. 7 பதியும் 10 பதியும் சுபஸ்தானத்தில் பலம் பெற்றிருப்பது. 10 என்பது களத்திரத்தின் சுகஸ்தானம். நவாம்ச லக்னத்திற்கு 7 குரு சந்திரன் இருப்பது. 7ஆம் பதி சாரநாதன், 7 இருக்கும் கிரகம் சுக்கிரன் ஆகிய கோள்களில் எக்கோள் பலமுடையதோ அந்த கோளின் நிறத்தில் களத்திரம் அமையும். மீண்டும் கூறுகிறேன், 7 பதி அதனுடைய சாரநாதன், 7ஆம் இடத்தில் இருக்கும் கிரகம் சுக்கிரன் ஆகிய கோள்களில் எந்த கோள் பலமுடையதோ அந்த கோளின் நிறத்தில் களத்திரம் அமையும். அடுத்த வாழ்க்கை துணை நலத்தில் கல்வி அல்லது அறிவு நலம். ஜாதகரோ அல்லது களத்திரமோ குணத்தில் தங்கம், அழகோ வர்ணிக்க இயலாது. இது மட்டும் வாழ்க்கையை ஓட்ட போதுமா என்றால் இல்லை என்ற பதில்தான் அனைவரிடத்திலிருந்தும் வரும். அறிவு கண்களை திறக்கும் மிகப்பெரிய விஷயம் கல்வி. அதற்காக சர் ஐசக் நியூட்டன் போன்றோ சர் சி.வி. ராமன் போன்றோ இன்டலெக்சுவலாகவும் நோபல் லாரல்ஸ் போலவும் இருந்தால் வாழ்க்கை அவ்வளவு சுவையாக இருக்காது. ஒரு களத்திரத்திற்கு அறிவு என்பது நல்லது எது கெட்டது என பிரித்தறிதல், களத்திரத்தை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் என்ற அறிவு, உறவினர்களை அரவணைத்து செல்லும் அறிவு, குழந்தைகளுக்கு அறிவு புகட்டி மிகச்சிறந்த குடிமக்களாக வளர்த்தெடுக்க செய்யும் அறிவே மிகச்சிறந்த அறிவு. மீண்டும் கூறுகிறேன், ஒரு களத்திரத்திற்கு அறிவு என்பது நல்லது எது கெட்டது எது என பிரித்தறிதல், களத்திரத்தை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் என்ற அறிவு, உறவினர்களை அரவணைத்து செல்லும் அறிவு, குழந்தைகளுக்கு அறிவு புகட்டி மிகச்சிறந்த குடிமக்களாக வளர்த்தெடுக்க செய்யும் அறிவே மிகச்சிறந்த அறிவு. நல்லதது கெட்டதது என்று அறிய முடியாமல் வெகுளியாக இருக்கும் ஒருவர் தனது கல்வி அறிவின்மையாலேயே பிறரால் ஏமாற்றப்படும் அபாயங்களை சந்திக்க நேரும். ஓரளவு கல்வி அறிவு இருந்தால்தான் இத்தகைய ஏமாற்றங்களை தவிர்க்க முடியும். பழங்காலத்தில் படிப்பறிவு இல்லாத பாமர மக்களின் செல்வங்கள் அபகரிக்கப்பட்டது அவர்களது கல்விக்கட்டை பயன்படுத்தியே ஆகும். ஆகவே தெளிவான கல்வி அறிவு தம்பதிகள் இருவருக்கும் இருந்தால் மிக மிக சிறப்பு.
இல்லாவிட்டால் இருவரில் ஒருவருக்காவது கல்வி அவசியம் தேவை. படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அறிந்ததுதான். அடிப்படை கல்வி 2ஆம் பாவகம், உயர்கல்வி 4ஆம் பாவகம், கல்லூரி கல்வி அல்லது விசேஷ கல்வி 9ஆம் பாவகம். கல்வியினால் புகழ் பெற 10ஆம் பாவகம். 10 மூலமே ஒருவர் சமூக அந்தஸ்து, சாதனை படைத்தல், சிறப்பான நடவடிக்கை, ஆராய்ச்சி திறன், அதிகாரமிக்க பதவி, நிர்வாகத்திறன், தொழில்துறன் ஆகியவற்றை அடைய முடியும். ஆகவே கற்ற கல்வியினால் ஒருவர் புகழ் பெறுவதற்கு 10ஆம் பாகமும் ஓரளவு சிறப்பாக இருக்க வேண்டும். வழக்கம் போல் லக்னமும் திரிகோணங்களும் பலம் பெற்று இருக்க வேண்டும். கல்விக்குரிய பாவகங்களான 2, 4, 9, 10 ஆகியவை பலம் பெறுதல். இவற்றோடு புதன் கிரகமும் பலம் பெறுதல் சிறப்பு. களத்திரத்தின் கல்வி பற்றி அறிய அந்த பாவகம் என்ற அமைப்பில் 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் 8, 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் 10, 7ஆம் இடத்திற்கு 9ஆம் பாவகம் 3, 7ஆம் இடத்திற்கு 10ஆம் பாவகம் 4. ஆக களத்திரத்தின் கல்வி பற்றி அறிய ஒருவரது ஜாதகத்தில் 3, 4, 8 மற்றும் 10 ஆகிய பாவகங்கள் வலுப்பெற வேண்டும். அப்போதுதான் கல்வி அறிவுடைய களத்திரம் அமையும். சார் கேட்கல சார். என்னம்மா கேக்குதாமா? இப்ப கேக்குது சார். எவ்வளவு நேரமா கேட்கல? 2 நிமிஷம் சார். எவ்வளவு நேரமா கேட்கல? 2 நிமிஷம் சார். 2 நிமிஷம் தான். சரி, நான் கண்டிப்பா பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஓகே. தடங்களுக்கு வருந்துகிறோம். வேலைவாய்ப்பு நலம். கல்வியில் எவ்வளவு பெரிய பட்டம் பெற்றிருந்தாலும் ஏட்டு சுரக்காய் கறி சமைக்க உதவாது என்பது போல வேலை வாய்ப்பிற்கு அல்லது தொழில் வசதிக்கு உதவாத கல்வியால் எந்த பயனும் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் சுய சம்பாத்தியம் இல்லாத ஆண் திருமணத்திற்கு தயார் என்று கூற முடியாது. இன்றைய அநியாய ஆடம்பர வாழ்க்கைக்கு கணவன் மனைவி இருவர் சம்பாத்தியமும் அவசியம் என்பதில் ஐயமில்லை. அநியாய ஆடம்பர வாழ்க்கை என்ற வார்த்தை ஒரு சில அன்பர்களை காயப்படுத்தலாம். ஒரு உதாரணத்திற்கு, வீட்டில் இருக்கும் இருவருக்கு 1/4 கிலோ அரிசியை சாதமாக வடித்து எளிமையான காய்கறிகளோடு சுகாதாரமான உணவை உண்ணலாம். செலவும் மிச்சம். ஆனால் இதற்கு சோம்பேறித்தனப்பட்டு கொண்டு உணவுக்கு ஆர்டர் கொடுத்து வாங்கி உண்டு 200 ரூபாய் பெருமான உணவிற்கு 500 ரூபாய் அழும் அதீத பழக்கமே ஆடம்பரம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியான ஆடம்பர வாழ்க்கைக்கு இருவர் சம்பாத்தியமும் அவசியம். இல்லாவிட்டார் ஒருவரது ஒழுங்கான சம்பாத்தியமாவது அவசியம். வேலை வாய்ப்பிற்கான ஜாதக அமைப்புகள். எல்லா ஜாதகத்திலையும் இந்த மாதிரியான கேள்விகள் அதிகமாக வரும்.
வழக்கம்போல் திரிகோணம் பலம், தொழில் பாவகமான 10ஆம் பாவகம் பலம், 10ஆம் பாவகத்தின் அதிபதி பலமாக இருக்கணும். 10ஆம் பாவகத்திற்கோ அல்லது 10இன் பதிக்கோ திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பு அவசியம். தொழில்காரகனாகிய சனி பலம் பெற வேண்டும். சனிக்கும் கோணாதிபதிகள் தொடர்பு வேண்டும். தொழிலுக்கு இவ்வளவு விஷயங்கள் ஜாதகருக்கு மேற்கண்டவாறு ஆராய்ச்சி செய்த பின் களத்திரத்தின் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஆய்வு செய்ய களத்திர பாவகத்தை லக்னமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 1, 4, 7 அவருடைய ஜாதகத்தில் 1, 4, 7 தொடர்பு பணியில் இருக்கும் களத்திரம் அமையும். 7இன் பதி 10இல் அமர்ந்து கோணாதிபதிகள் தொடர்பு பணியில் உள்ள களத்திரம் அமையும். 7இன் பதி சனியுடன் இணைந்து கோணாதிபதிகள் தொடர்பு பெற்றால் பணியில் உள்ள களத்திரம் அமையும் அல்லது தொழில் முனைவராக இருப்பார். பொருளாதார பின்னணி இதுவும் வாழ்க்கை துணை நலத்தில் ஒன்றுதான். இல்லறத்தை நல்லறமாக்க பொருளாதார பின்னணி மிக மிக முக்கியம். உத்தியோகமோ தொழிலோ தொடர்ந்து நடந்தாலும், தொழில் பாவகம் பலமாக இருந்தாலும் அதனால் பொருளாதார முன்னேற்றம் இல்லை என்றால் எந்த பயனும் இல்லை. முன்னோர்கள் சொத்து இருக்கலாம், ஆனால் அந்த பாக்கியம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. குணமும் அழகும் வரன் வதூக்களுக்கு ஓரளவு கை கொடுத்தாலும் பொருளாதார வளம் இல்லாவிட்டால் பிழைக்க முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜாதகத்தில் மேம்பட்ட பொருளாதார அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்? 2 மற்றும் 11ஆம் பாவகங்கள் பலம் பெற்று இருக்க வேண்டும். வழக்கம்போல் திரிகோண பாவகங்களும் பலம் பெறுவது. திரிகோணாதிபதிகள் 2 மற்றும் 11 பாவக அதிபதிகளுக்கு தொடர்பு பெறுவது. 9, 10ஆம் பாவகங்கள் தொடர்பு, அதாவது அதிர்ஷ்டம், தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுத்து அவருக்கு ஆயுள் முழுவதும் கஷ்டமில்லாமல் பொருளாதாரத்தை கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு. 1, 10 பாவகங்கள் தொடர்பு சிறப்பான தொழில் திறமை. தன்னுடைய திறமையால் தொழிலையோ அல்லது உத்தியோகத்திலேயோ திறம்பட நடத்தி அனைவரிடமும் நற்பெயர் வாங்கக்கூடிய ஒரு தொடர்பு 1, 10 பாவக தொடர்பு. ஜாதகர் பாக்கியவானா? அது என்ன பாக்கியவானா? என்ன வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கணும். என்ன சம்பாதிச்சாலும் சரி, நம்முடைய மூதாதையர் சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும் சரி, அதை நாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிட்டுமா என்பது பற்றியும் நீங்கள் ஜாதகத்தில் ஆராய்ந்து பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நாம் 5, 9இன் பதிகள் 2, 11 அதிபதிகளோடு தொடர்பு பெற்று பலம் பெற்றார். ஜாதகர் பிறக்கும் போதே செல்வந்தர். திரிகோணங்களாகிய 5, 9இன் பதிகள் 2, 11 அதிபதிகளோடு தொடர்பு பெற்று பலம் பெற்றால் ஜாதகர் பிறக்கும் போதே செல்வந்தர். 1 மற்றும் 10இன் பதிகள் 2, 11ஆம் அதிபதிகளோடு தொடர்பு பெற்று பலம் பெற்றால் ஜாதகர் தன் முன்னோர்களை விட அதிகம் பொருள் சேர்ப்பார். அதற்கு அந்தந்த திசா புத்தி காரணமாக இருக்கும். அதாவது மீண்டும் சொல்கிறேன், 1 மற்றும் 10இன் பதிகள் 2, 11ஆம் அதிபதிகளோடு தொடர்பு பெற்று பலம் பெற்றால் ஜாதகர் தன் முன்னோர்களை விட அதிகம் பொருள் சேர்ப்பார், குறிப்பிட்ட திசா புத்தி காலத்தில். அடுத்தது துர்பாகியசாலி. 6, 8இன் பதிகள் 2, 11ஆம் பாவக தொடர்பு பெற்று பலம் பெற்றால் ஜாதகர் தன் ஆயுள் காலத்தில் முன்னோர் சேர்த்து வைத்த சொத்துக்கள் யாவற்றையும் இழப்பார்.
அதற்கு அந்த திசா புத்திகளும் காரணமாக இருக்கும். அதாவது 6, 8 பதிகள் 2, 11 பாவக தொடர்பு பெற்று பலம் பெற்றால் ஜாதகர் தன் ஆயுள் காலத்தில் முன்னோர் சேர்த்து வைத்து சொத்துக்கள் யாவற்றையும் இழப்பார் குறிப்பிட்ட திசா புத்தி காலத்தில். களத்திரத்தின் பொருளாதாரம். ஏழாம் இடத்திற்கு 2, 11 பாவகங்களான அந்த பாவகோ முறைப்படி 5, 8 பணபரஸ்தானங்களாக வருகிறது. திரிகோணம் பலம் பெற குறிப்பாக லக்னம் மற்றும் 7 தொடர்பு. 7 10 அமர்ந்து லக்னாதிபதியால் பார்க்கப்பட களத்திரத்தின் பொருளாதாரம் மேம்பட்டிருக்கும். தானே சுயமாக சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவராக இருப்பார். குடும்ப சூழல் இதுவும் ஒரு வாழ்க்கை துணை நலத்தில் சேர்ந்ததுதான். ஜாதகரோ அல்லது களத்திரமோ அவருடைய குடிப்பெருமை பற்றி அறிந்து கொள்வதற்காக தான் குடும்ப சூழல் என்ற தலைப்பு. என்னதான் பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஸ்தானத்தில் இருந்தாலும் ஜாதகர் அல்லது ஜாதகியின் குடிப்பிறப்பையும் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். மனைமாட்சி இல்லாள்கள் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சித்து ஆயினும் இல். குடும்பத்திற்கு பெருமை உண்டாக்கக்கூடிய நற்குணங்கள் மனைவியிடத்திலோ அல்லது கணவனிடத்திலோ இல்லாவிட்டால் வாழ்க்கையில் எது இருந்தும் பயனில்லை. வழி வழியாக குடிப்பெருமையை காத்து வரும் குடும்பத்திலிருந்து வருபவர்களே இல்லறத்திற்கு பெருமை சேர்க்க முடியும். குடும்பச் சூழல் அறிந்து கொள்ள என்ன விதிகள்? வழக்கமாக திரிகோணங்கள் பலம் பெற்று இருப்பது 1, 2, 7, 8. களத்திர 8 என்பது களத்திரத்தின் குடும்பத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதாவது 7க்கு 2ஆம் பாவகம். ஆக 1, 2, 7, 8 பாவகங்கள் பலம் பெற வேண்டும். 1, 2, 7, 8 பாவக அதிபதிகள் பலம் பெற வேண்டும். 7 பதி ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்று அமர்ந்திருத்தல். 7 பதி கேந்திர திரிகோணங்களில் பலம் பெற்று அமர்ந்திருத்தல். சுக்கிரன் ஆட்சி உச்சமடைதல். சுக்கிரன் கேந்திர திரிகோணங்களில் பலம் பெறுதல். 1, 7 பாவக தொடர்பு பலம் பெறுவது. இல்லறத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யத்தை வளர்க்கக்கூடிய ஒரு தொடர்பு 1, 7 தொடர்பு. 7, 9 ஆகிய தொடர்பு பலம் பெறுதல். மேற்குறிப்பிட்ட விதிகள் ஒரு ஜாதகத்தில் பொருந்தி வந்தால் களத்திரம் குணம், தோற்றம், படிப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு, உடன்பிறந்தோர், உறவினர் அனுசரணை ஆகிய நற்குணங்கள் பெற்று இல்லறம் சிறக்க வாழ்வார். அத்தனை நிபந்தனைகளும் ஒரு ஜாதகத்தில் பூர்த்தி பெறுவது கடினமாகையால் ஓரளவாவது சரியாக இருக்க வேண்டும். நோய் எல்லா பாசிட்டிவான விஷயத்தெல்லாம் இதுவரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தோம். மனிதன் நோயால் பீடிக்கப்படுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே அந்த ஜாதகத்தில் நோயினுடைய அமைப்பை பற்றியும் நாம் ஆராய்ந்து கேட்டால் கூறலாம். தம்பதிகள் மிக நீண்ட காலம் நோயில்லாமல் வாழ வேண்டும். திருமண சமயத்தில் இருவரும் ஆரோக்கியமாக இருந்தாலும் 40, 50 வயதுகளில் குடும்பத்தின் முழு பொறுப்பையும் குழந்தைகள், திருமணம் என்று பொறுப்புகள் கூடிக்கொண்டே போகும். அப்போது நோய் தாக்கம் ஏற்பட்டு சில சமயம் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி வாழ்க்கையை நரகமாக்கிவிடும். ஆகவே நோய் பற்றியும் அது தாக்கும் காலம் பற்றியும் அறிய வேண்டியது அவசியம். உடல் நலம் பாதிப்பு பற்றி அறிய ஜோதிட விதிகள். இதுவரைக்கும் திரிகோணம் பலம் பெற்றிருந்தால் எல்லா விதமான நல்ல காரியங்களும் நடக்கும் என்று நாம் இதுவரை பார்த்து வந்தோம்.
உடல் நலம் பாதிப்பு என்றால் திரிகோணங்கள் பலம் குறைந்து இருப்பது. 6, 8 பலம் பெற்று லக்ன தொடர்பு பெறுவது. 6ஆம் அதிபதி லக்னத்தில் அல்லது 1ஆம் அதிபதி 6ல், 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி லக்னத்தில் அல்லது 1ஆம் அதிபதி 8, இந்த மாதிரி மோசமான பாவகங்களான தீரும் நோய் தீராத நோய் என்ற பாவகங்கள் பலம் பெற்று லக்ன தொடர்பு பெற்றால் ஜாதகருடைய நோய் தாக்கம் கடுமையாக இருக்கும் என்பதை ஆராய வேண்டும். லக்னாதிபதி பலமிழந்து சந்திரனும் 6, 8 மறைவு பெறுவது. லக்னாதிபதி பகை நீசம் பெற்று பலமிழந்து இருப்பது. 1, 6 தொடர்பு 6ஆம் பாவகம் பலம் பெறுவது. லக்னாதிபதி பாவ கிரகங்களுக்கு மத்தியில் சிக்கிக் கொள்வது. இவ்வளவு விஷயங்களும் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு சுகமான வாழ்க்கையை நடத்த முடியும் என்பது மிக மிக சந்தேகமே. ஆகவே இவ்வளவு விஷயங்களும் ஒரு ஜாதகத்தில் இருப்பது மிக மிக அரிது. ஓரளவு என்ன பாதிப்புகள் இருக்கிறதோ அதை நீங்கள் ஆராய்ந்து கூறினால் போதுமானது. களத்திரத்தின் நோய் பற்றி அறிய 12, 6 பலம் பெற்று 7ஆம் பாவகத்திற்கு தொடர்பு பெறுவது. 12 என்பது 7ஆம் பாவகத்தினுடைய 6ஆம் பாவகம். 12, 6 பலம் பெற்று 7ஆம் பாவகத்திற்கு இந்த 2 பாவங்களும் தொடர்பு பெற வேண்டும். 7ன் பதி பகை நீசம் பெற்று பலத்தை இழப்பது. 7, 6 தொடர்பு 6ன் பதி பலம் பெற்று நிற்பது. 12ன் பதி 7ல் அமர்தல். 7ன் பதி பாவ கிரகங்களின் மத்தியில் சிக்கி திண்டாடுதல். குரு 6ல், குரு 6, 8 அதிபதிகளுடன் இணைவு பலமிழத்தல் போன்ற முறை களத்திரத்தினுடைய நோய் தாக்கத்திற்கு முக்கிய காரணம். சுக்கிரன் 6ல், சுக்கிரன் 6, 8 அதிபதிகளுடன் இணைவதும் பலமிழத்தல் ஆகியன களத்திரத்தின் நோய் தாக்கத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கும். மேற்கண்டபடி களத்திரத்தின் நோய் பற்றி அறிய வேண்டும். என்ன விதமான நோய், அது தாக்கும் காலம், இவற்றை திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதோ கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஆயுள். எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு ஆயுள் நலம் மிக மிக முக்கியம். திருமணம், அதை தொடர்ந்து இல்வாழ்க்கை, இரண்டும் 1000 காலத்து பயிர் என்பது நமது முன்னோர்கள் கூறி சென்றுள்ளார்கள். தம்பதிகளுக்கு ஆயுள் பலம் இல்லை என்றால் இல்வாழ்க்கை இல்லாத வாழ்க்கையாகிவிடும். ஆக மற்ற எல்லா விஷயங்களையும் விட தம்பதியத்தின் ஆயுள் பற்றி நன்கு ஆராய்ந்து கூற வேண்டும். ஆயுள் பற்றி அறிந்து கொள்வதற்கான பொதுவான ஜோதிட விதிகள். வழக்கம் போல் திரிகோண பாவகங்கள் பலம் பெறுதல். லக்னம் மற்றும் 8ஆம் பாவகம் பலம் பெற வேண்டும். லக்னாதிபதியும் சனியும் பலம் பெற வேண்டும். லக்னம் மற்றும் லக்னாதிபதி ஆகியோர் பாவிகள் பிடியில் சிக்காமல் இருப்பது. ஜாதகரின் களத்திரத்தின் ஆயுள். 2ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும் வலிமை பெற்று இருக்க வேண்டும். 7ன் பதி மற்றும் சனி பலம் பெற்று இருக்க வேண்டும். 7ஆம் இடம் 7ன் பதி பாவிகள் பிடியில் சிக்காமல் இருப்பது. 7 குடைவன் பலம் பெற்ற செவ்வாய், சனி, ராகுவோடு இணைந்தால் தன் களத்திரத்திற்கு முன்பாக ஜாதகர் மரணமடைந்து விடுவார். அதாவது 7 குடைவன் பலம் பெற்ற செவ்வாய், சனி, ராகுவோடு இணைந்தால் தன் களத்திரத்திற்கு முன்பாக ஜாதகர் மரணமடைவார். 7 குடையவன் பகை நீசம் அஸ்தமனம் பெற்றாலும் பாவிகள் தொடர்பு பெற்றாலும் களத்திரத்திற்கு ஆயுள் குறைவு. ஆயுள் நோய் பற்றிய பாதகமான அமைப்புகள் இருந்தாலும் திரிகோணாதிபதிகள் தொடர்பு, குருவின் பார்வை சேர்க்கை பெற்றால் விதிவிலக்கு உண்டு. ஆகவே
தெளிவான ஆய்வு செய்து ஆயுளை பற்றி நிர்ணயிக்க வேண்டும். அடுத்த திசா புத்தி. மேலே குறிப்பிட்ட எல்லா விவரங்களும் வரன் வது ஜாதகங்களில் சிறப்பாக இருப்பினும் திசா புத்தி என்ற கால பொருத்தமும் மிக மிக அவசியம். இருவருக்கும் பாவ கிரகங்களின் திசையோ, வாதகாதிபதி திசையோ அல்லது மாரகாதிபதி திசையோ நடைபெற்றால் அது அந்த திருமண வாழ்விற்கு பொருத்தமற்ற காலமாகவே கருதப்படும். கால சூழ்நிலை மனிதனின் குணங்களை மாற்றும் என்பது நீங்கள் அறிந்ததே. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். தகுந்த காலம் பார்த்து காத்திருந்து வாய்ப்பான காலத்தில் ஒரு காரியத்தை செய்தால் இந்த உலகத்தையே வெற்றி கொள்ளலாம் என்றால், வாழ்க்கையில் மணமக்களை வெற்றி பெற இருவருக்கும் சுப கிரகங்களின் திசையோ அல்லது ஒருவருக்காவது சுப கிரகத்தின் திசையோ நடைபெற வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு ஜாதகரோ ஒரு ஜாதகியோ தன் வாழ்நாளில் சந்திக்கின்ற பலன்களான கல்வி, ஆரோக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில் நிலவரம், பொருளாதார முன்னேற்றம், திருமணம், புத்திர பாக்கியம், பந்துக்கள் அனுசரணை, நண்பர்களின் ஒத்துழைப்பு, உதவிகள், வீடு, மனை, வாகன யோகங்கள், புகழ், அந்தஸ்து, கௌரவம் ஆகிய அத்தனையும் தகுந்த காலத்தில் கிடைத்தால்தான் ஜாதகர் அந்தந்த காலத்தில் தகுந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். ஆக திசாபுத்தி பொருத்தத்தின் போது கீழ்கண்ட விதிகளை நினைவில் கொள்ள வேண்டும். மன வாழ்க்கையில் ஈடுபடும் தம்பதிகள் இருவருக்கும் திருமண காலம் முதல் குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் வரை அனுகூலமான திசா அமைந்தால் வாழ்க்கை மிக மிக இனிமையாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருவரில் ஒருவருக்கு அசுப தசாவும் ஒருவருக்கு சுபதசாவும் நடக்கும் பொழுது, சுபதசா நடக்கும் ஜாதகத்தில் களத்திரத்திற்கு அனுகூலமான பலன்கள் அமைந்தாலும் பெரிய பாதிப்பு ஏற்படாது. திருமணமாகி 30 ஆண்டுகளுக்குள் இருவருக்கும் அசுப திசை நடந்தால் வாழ்க்கையில் இனிமை என்பதே இல்லாமல் போகும். காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்ற தத்துவ விசாரத்தில் இறங்கும் நிலை ஏற்பட்டுவிடும். திருமணமாகி 30 ஆண்டுக்குள் 6, 8, 12 ஆகிய பாவகங்களை இயக்கும் திசா நாதகர்களின் திசை வந்தாலும் வாழ்க்கையில் மிக மோசமான பிரச்சனைகளை சந்திக்கும் காலமாக இருக்கும். ஆகவே வரன் வதூக்கள் திசா புத்தி பொருத்தத்தில் ஜோதர்களாகிய நாம் மிக மிக கவனம் எடுத்துக் கொள்ளும். மேலும் அவரவர் கர்ம வினைப்படி சில காரியங்கள் நடந்தேறும். அதையும் ஜாதகர் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் போதிக்க வேண்டியது ஜோதிடருடைய கடமையாகும். இவ்வளவு பொருத்தங்கள் பார்த்து திருப்திப்பட்டாலும் இன்னும் அந்த நட்சத்திர பொருத்தம் என்ற ஒன்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் மிக மிக பிரபலமாக இருக்கக்கூடிய பொருத்தம் இந்த நட்சத்திர பொருத்தம் தான். நட்சத்திரம் என்பது உடல் சார்ந்த விஷயமாக இருப்பதால் சில பொருத்தங்கள் சரியாக இருப்பதும் அவசியமாகிறது. ஆகவே அதையும் பார்த்து நாமும் திருப்திப்படுத்திக் கொண்டு ஜாதகரையும் நாம் திருப்திப்படுத்த வேண்டியது அவசியம். பொருத்தங்களில் தின பொருத்தம் தம்பதிகள் நலமாக இருப்பது. 2 கண பொருத்தம். இந்த பொருத்தம் திருமணத்தில் அவசியம். குண ஒற்றுமைக்காக இந்த பொருத்தம் பார்க்கப்படுகிறது. நாம் ஏற்கனவே லக்னம் ஜாதகத்தில் லக்ன பொருத்தம் பார்த்திருக்கிறோம். ஆக இந்த கண பொருத்தம் எப்படி இருந்தாலும் 2 லக்னங்களும் சரியாக பொருந்தும் பட்சத்தில் இதை நாம் அவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. மாகேந்திர பொருத்தம் புத்திர விருத்திக்காக இதுவும் அவசியமே. இருப்பினும் ஜாதக நம் ஆராய்ச்சியின் பொழுது 5ஆம் பாவகம் வலிமையை ஏற்கனவே நாம் பார்த்திருப்போம். 2 ஜாதகங்களிலும் 5ஆம் பாவகம் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாகேந்திர பொருத்தமும் அவ்வளவாக நமக்கு பாதிக்காது. ஸ்ரீ தீர்க்கம் மணப்பெண்ணின் ஆயுள் இதுவும் பாவக ஆய்வில் பார்த்திருப்போம். யோனி பொருத்தம்
தம்பதிகளுக்கிடையே நெருங்கிய உறவையும் தாம்பத்திய நிறைவையும் குறிப்பிடுகிறது. இதற்கு நாம் ஜாதகத்தில் 7ல் நின்ற கிரகங்களை ஏற்கனவே ஆராய்ந்திருப்போம். ராசி பொருத்தம். இதில் சஷ்டாஷ்டக ராசிகளை இணைக்காமல் இருக்க வேண்டும். ராசி பொருத்தத்தில் சஷ்டாஷ்டக ராசிகளை இணைக்காமல் இருக்க வேண்டும். வசியம், ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ வசியமானால் சிறப்புத்தான். ரஜ்ஜு பொருத்தம் மிகவும் முக்கியமான பொருத்தமாக திருமண சந்தையில் பார்க்கக்கூடிய பொருத்தம், மிக முக்கியமான பொருத்தம் என்று கூறப்படுகிறது. தம்பதிகளின் ஆயுள் பற்றியது. அனைத்து பொருத்தமும் இருக்கும் பட்சத்தில் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை எனில் இதன் காரணமாக ஏராளமான ஜாதகங்கள் திருப்பி அனுப்பப்படுகிறது, திருமணம் கூடாது என்பதற்காக. சஷ்டாஷ்டக ராசி நட்சத்திரங்களை இணைக்காமல் விட்டால் அது வசியம்தான். நாடி பொருத்தம். தம்பதிகளுடைய ஆரோக்கியத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆகையினால் நாடி பொருத்தமும் இருந்தால் சரி, இல்லை என்றால் அதை பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டாம். இதுவரை நான் கூறியதை கேட்டிருப்பீர்கள். இந்த விஷயங்களை வைத்து ஒரு உதாரண ஜாதகத்திற்கு பலன் பார்த்தால் உங்களுக்கு ஓரளவு தெளிவு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். உதாரண ஜாதகம் நம்முடைய பேரவை குறிப்பிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரண ஜாதகம் 1 பார்த்து கொள்ளுங்கள். ஆண் ஜாதகம் 27/6/1946 பிறந்த, தேனியில் பிறந்த ஒருவரது ஜாதகம். இரவு 8:30 மணிக்கு பிறந்திருக்கிறார். மகர லக்ன ஜாதகர். மேலே கண்ட ஜாதகம் சகல சௌபாக்கியங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு முதியவர் ஜாதகம். ஜாதகத்தில் 7ன் பதியோடு ராகு, 7ல் சனி, 7ஆம் பாவத்திற்கு முன்னும் பின்னும் பாவக கிரகங்கள் என மேம்போக்காக பார்த்தால் இவர் எப்படி சிறப்பான வாழ்வு வாழ்ந்திருக்க முடியும் என்ற ஐயமெழ வாய்ப்புண்டு. ஆனால் ஆழ்ந்த ஆராய்ச்சி இது ஒரு சிறப்பான ஜாதகம் என்பதை காட்டும். முதலில் ஜாதகரின் குணம் மற்றும் அழகு. குணம் மற்றும் அழகு மூவரும் 7ல் அமர்ந்து லக்னத்தை பார்வை செய்கின்றன. 2 புதன், சுக்கிரன் என்ற 2 கிரகங்களும் 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கின்றன. குரு என்ற சுபகிரகம் 9ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறது. குரு என்ற சுபகிரகம் 1ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் என்ற திரிகோண பாவகங்கள் 3ற்கும் தொடர்பு பெறுவது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. லக்னாதிபதி சனி கேந்திரத்தில் குரு சாரம் பெற்று புஷ்கர நவாம்சம் என்ற ஒரு உன்னதமான இடத்தில் நின்று அந்தஸ்தை பெற்று அம்சத்திலும் அதே கடகராசியில் இருப்பது மிகவும் சிறப்பு. அம்சத்திலும் அவர் லக்னத்திலிருந்து 5ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். லக்னத்திற்கு முன்னும் பின்னும் பாவக்கோள்கள் இல்லை. லக்னத்திற்கு லக்னாதிபதியாகிய சனி தவிர வேறு எந்த பாவக்கோள்கள் தொடர்பு இல்லை. சனி லக்னாதிபதியாக இருப்பதால் அவ்வளவு மோசமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வழியில்லை. ஜாதகர் அகழகும் புற அழகும் பெற்ற பாக்கியசாலி. களத்திரம். ஏழின் பதி சந்திரன் சுயசாரம் பெற்று 5ல் அமர்ந்து உச்ச பலம் பெற்று
திரிகோண தொடர்பு பெறுகிறார். 7 பதியை குரு பார்க்கிறார். சுப கிரகங்களான சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். 7 புதன் சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் லக்னாதிபதியுடன் சேர்க்கை. லக்னாதிபதி 1-7 தொடர்பு பெற்று வாழ்வில் பரஸ்பரம் அந்யோன்யத்திற்கு வழிவகுக்கிறது. 7 புதன் சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் 7 பதி சந்திரன் சாரம் பெற்று உச்சபலத்தில் அமர்ந்திருப்பதால் இல்லத்தரசி இளமையும் அழகும் குணசாலியும் ஆவார். 7 பதிக்கு ராகு தொடர்பு 7 சனி போன்ற பாவ கிரகங்கள் சில விஷயங்களில் யாரும் கர்ம வினையில் இருந்து தப்ப முடியாது என்பதை காட்டுகிறது. ஜாதகத்தில் 4 பதி 8 அமர்ந்து உயர் கல்வியை சிரமத்துக்கு உள்ளாக்கினாலும் லக்னாதிபதி சாரம் பெற்ற புதன் அற்புதமான நுண்ணறிவையும் அனுபவ கல்வியையும் தந்தது. 10 பதி சுக்கிரன் புதன் சாரம் பெற்று இரண்டுமே 7 அமர்ந்து லக்னத்திற்கு சம்பந்தப்படுவதால் அரசு துறையில் சிறப்பான பதவி வகித்து பேரும் புகழும் பெற்று ஓய்வு பெற்ற ஜாதகர் இவர். 2, 11 பாவகங்கள் அவ்வளவு பலமாக இல்லாததால் ஜாதகர் புகழை தேடிய அளவிற்கு பொருளை தேடவில்லை என்பது நிச்சயம். களத்திரம் பற்றி கூறுவதனால் 7க்கு 10ஆம் இடமான 4 பதி 8 மறைவதால் களத்திரத்திற்கு எந்த தொழிலையும் கொடுக்கவில்லை. ஆனால் 10 பதி 7 அமர்ந்ததால் கணவர் தொழிலுக்கு பேருதவி புரிந்திருக்கிறார். ஆயுள் ஸ்தானாதிபதியாகிய சூரியன் 6 அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை பெற்று ஆயுளுக்கு வழிவகுக்கிறார். ஆயுள் காரகரே லக்னாதிபதியாக அமர்ந்து கேந்திரத்தில் புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்திருந்து ஆயுளை கெட்டிப்படுத்தி இருக்கிறார். 5 பதியும் 7 பதியும் பரிவர்த்தனை பெற்றதால் சிறப்பாக 3 குழந்தைகளை பெற்று பாசத்தை பொழிந்து அவர்களின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் பெரும் பங்கு வகித்திருக்கிறார். கர்ம வினைகள் துரத்தினாலும் வாழ்க்கை துணைநலம் சிறப்பாக அமைந்ததால் என்றும் மனைவி குழந்தைகள் மற்றும் பேர் குழந்தைகளோடு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஓய்வு பெற்றும் சோம்பல் இல்லாமல் இன்றும் சுறுசுறுப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த யோக ஜாதகர். உதாரண ஜாதகம் 2. ஒரு பெண் ஜாதகம் 23/10/69 தேதியில் பிறந்தவர். காலை 5 மணிக்கு பிறந்தவர். கன்னி லக்ன ஜாதகர். மேற்கண்ட ஜாதகம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மிக உயர்ந்த பதவியில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஒரு பெண்மணியின் ஜாதகம். இவரும் சந்தோஷமாக இல்வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு பாக்கியசாலி. இவருடைய குணநலன்களும் அழகு நலமும் சிறப்பாக இருப்பது ஜாதகத்தை பார்த்தாலே நமக்கு புரியும். லக்னத்தில் 2 திரிகோணாதிபதிகள், அவர்களுடன் குரு. அகழகும் புறழகும் நிறைந்த ஒரு குணசாலி. அத்தோடு லக்னத்தை வளர்பிறை சந்திரன் பார்வை செய்கிறார். இவ்வாறு லக்னத்திற்கு சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் என்ற 4 சுபக்கிரகங்களும் சம்பந்தப்பட்டதால் லக்னம் எவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பது புலப்படும். இதேபோல் களத்திர பாவகத்திற்கும் இந்த 4 கிரகங்களான புதன், குரு, சுக்கிரன், சந்திரன் சம்பந்தப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்து இல்லற வாழ்வில் அந்யோன்யத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பது தெளிவு. கல்விக்குரிய பாவகங்களான 2, 4, 9 பாவகங்கள் சிறப்பாக இருப்பதால் பொறியியல் பட்டம் பெற்றவர். திரிகோணமும் திரிகோணாதிபதிகளும் பலம், 10ஆம் பாவகம் பலம், 10 பதி லக்னத்தில் உச்சம். சனி 8 நீசமடைந்தாலும் அவர் வக்ரமடைந்து நீசபங்கம் அடைகிறார்.
எனவே இளமையிலேயே பொறுப்பான உயர்ந்த அரசு பணியில் சேரும் பாக்கியம் பெற்றவர். லக்னமும் 7ஆம் பாவகமும் பாவக கிரகங்களால் சூழப்பட்டிருப்பதால் இவரும் கர்மவினையை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்பது ஆண்டவனது கட்டளை. இன்றைய சமூக சூழல் அச்சம் தரும் அமைப்பாக உள்ளது. சமூகத்தில் அமைதியுடன் சந்தோஷமாக எல்லோரும் வாழ சீர்திருத்தம் முழுமையாக அவசியம். ஜோதிடர்களே தங்களின் பலன் கேட்க வரும் அன்பர்களுக்கு நல்ல முறையில் கவுன்சிலிங் செய்து பொறுப்பான குடிமகனாக பெருமுயற்சி எடுக்க வேண்டும். நல்ல ஆதர்ச தம்பதிகளை உருவாக்க வேண்டும். ஒருவருடைய மோசமான கர்ம வினைகளை குறைத்தால் நம்முடைய மோசமான கர்ம வினைகளும் கணிசமாக குறையும் என்பதை மனத்தில் கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த வாய்ஸ் சாட் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்ட அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய ஒரு அரிய தலைப்பினை உங்கள் முன்னால் கூறுவதற்கு வாய்ப்பளித்த நமது நிறுவனர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.